ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/1/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 6ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, கிருத்திகை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் கிழக்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக தயிரை அறிந்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். மகர லக்னம், இருப்பு 4 நாழிகை 21 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:41 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் கிருத்திகை. நாமயோகம் இன்று பிற்பகல் 2 மணி 8 நிமிடங்கள் வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 11:15 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 10:41 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 6:34 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மீண்டும் அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க முன்னேற்றம் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் ரிஷபராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் பிற்பகலில் ஆதாயமும் உண்டாகும் நாள். பிற்பகல்லே உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிடுறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கிடைக்கும். ஏன்னா காலையில் ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் இருக்கார், அதனால ஒரு சின்ன அலைச்சல் இருக்கு. ஆனால் அவர் அப்படியே ராசி மாதிரி 2ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு போயிடுறார். ரிஷபராசியில் அவர் உச்சம் சந்திர பகவான். அதனால இன்னைக்கு ஒரு ஆதாயம் உங்களுக்கு பிற்பகலில் கிடைக்கும். காலையில் சந்திர பகவான் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம். அதுமாரி குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேணாம். உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு சுபிட்சத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் கவனமாக இருக்கணும். எதிர்பார்க்கிற சில காரியங்கள் ஒரு தடை தாமதங்களை சந்திக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக பணிபுரியணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக பாடுபட மாதிரி தான் இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இன்னைக்கு முருகப்பெருமான மனசார தியானம் பண்ணி ஓம் சரவண பகவாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் ஆரம்பிங்கோ. அற்புதமான ஒரு நன்னாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் பிற்பகலில் அலைச்சலும் உண்டாகும் நாள். என்ன பண்றது, 12ஆம் இடமாகிய அயனசயன பகவஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு காலையில் ஒரு செலவை வச்சுட்டு இருக்கார். அது சுபகாரிய செலவாக மாற்றிக்கோங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா அவர் ராசி மாறி உங்கள் ராசிக்கே வந்துடுறார். அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனாலும் அந்த அலைச்சல் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் சந்திர பகவான் உச்சம்ங்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பாரே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார். கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்துலேயும் மேலதிகாரிகளை, தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூட்டாளிகளை இதெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம் தாய் தந்தையர்கிட்ட, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டின்னு போகிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற ஃபைல் எல்லாம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லதுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் இன்றைக்கி புதிய முயற்சி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா கல்வியில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். இன்னைக்கு துர்க்கை அம்மனை மனசார தியானம் பண்ணிட்டு உங்கள் வேலையிலலாம் ஆரம்பிங்க. உங்களோட துயரங்கள் விலகி ஓடும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் பிற்பகலில் செலவும் உண்டாகும் நாள். ஆஹா, வரவு எட்டனா செலவு பட்டனா அப்படி பண்ணாமல் வரவு எட்டனா செலவு நாலனா அப்படி கொண்டு வந்துக்கங்க. சரியா? காலையில் ஒரு வருமானம் வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்காங்க, அப்படியே அள்ளி கொடுத்துட்டு தான் போவார். அதை உடனே பிடுங்கிறதுக்கு இந்த சந்திர பகவான் 12ஆம் இடமாகி ஒரே ஸ்தானத்துக்கு வந்துடுறார். செலவு வை அப்படின்னு. சம்பாதிக்கிறதெல்லாம் செலவுக்கு தானே சம்பாதிக்கிறோம். யாருக்கும் இப்போ பசி இல்லை அப்படின்னா யாராவது ஹோட்டலுக்கு போவாள? சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி செலவு சந்தோஷமான செலவாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை தாங்க இருக்குது. கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிறப்பாக தான் செயல்படுவீங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் மன மகிழ்ச்சி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஜாலியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கிற இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. நல்ல ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாலோ அதை அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு நன்னா படிப்பீங்க. அதுக்கு ஒன்றும் குறையில்லை. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமியை மனசார தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட வேலைகள்லாம் சக்ஸஸ் ஆகும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். கண்டிப்பாக. ஏன்னா 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுக்குறார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு, அதாவது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பொறுப்புன்னு கொடுத்துட்டா அற்புதமாக செய்வேன். ஆனால் பொறுப்பை நீங்களா தேடி போக மாட்டீங்க. பொறுப்பு உங்களை தேடி வரும். அந்த தேடி வர பொறுப்பை அற்புதமாக செய்கிறதுனால ஒரு சிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சந்திரபகவான் வந்துடுறார். அதுவும் உங்களோட ராசிநாதன் விட்டுருவாரா? ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்காகவே உட்கார்றார். ஆனால் காலையில் அந்த பொறுப்பை கொடுக்கும்போது கவனமாக இருந்து செய்யணும். உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பேசுகிற பேச்சில் கவனம் எடுத்துக்கோங்க. அனாவசியமான பேச்சு ஆரோக்கியமற்றதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல குரு பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துட்டு இருக்கார். பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் 10ஆம் இடம். அதனால் ஒரு பொறுப்பை கொடுப்பார். அந்த காலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறத அப்படியே உபயோகப்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி இதெல்லாம் அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்குற காரியங்களெல்லாம் அற்புதமாக செய்வீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இந்த தந்தை வழி உறவுகள் இன்றைக்கி கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய மன ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு சம்பவம்லாம் உங்களுக்கு நடைபெறும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் நன்மையும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில் கொஞ்சம் சந்திரபகவான் அஷ்டம ராசியில் தான் இருக்கார், சந்திராஷ்டமம் இருக்குது. அவர் ராசி மாறி பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஆனால் காலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போதே அப்பா உடம்பெல்லாம் வலிக்கிறதே, இன்னைக்கு ஆஃபீஸ் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிந்தனை இருக்கும். அதெல்லாம் தூர போட்டுருங்க, சரியா? அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் காலையில் கவனமாக இருங்கோ. அதேமாரி கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிற போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க காலையில். அது அப்புறம் சாயந்தரம் அப்படியே சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு புதிய முயற்சியெல்லாம் இன்றைக்கி வேண்டாம், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தபடியாக இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வணங்க வேண்டியதும் நரசிம்ம சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம். என்னென்ன காலையில் கலகலப்பு, பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா சலசலப்பு. என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் களத்திர சலனமாக 7ஆம் இடத்துல குரு பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துட்டு உங்களை அப்படியே ஜில்லுன்னு வச்சுட்டு இருக்கார். சந்தோஷமாக இருக்காள். காலையில் எழுந்தோடனே ஆகான்னு ஆடி பாடின்னு இருப்பாள். ஆனால் அப்படியே பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ராசி மாரி ரிஷப ராசிக்கு வந்துடுறார், அஷ்டமஸ்தானம். ஆனால் கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு அங்கே சந்திர பகவான் உச்சம். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிற்பகலுக்கு மேல் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் காலையில் அற்புதமான ஒரு நாள், அதனால் இன்றைக்கி சந்தோஷமாகவே இருங்கோ. என்ன பிற்பகலுக்கு மேல் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை பற்றி காலையிலே உட்காந்து டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா? அதனால சந்தோஷத்தை சந்தோஷமாகவே எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் இன்றைக்கி காலையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துலேயும் சலுகைகள் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால், ஏதாவது பெர்மிஷன் இதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அட்வான்ஸ் கேட்கணும் அப்படின்னா காலையிலே கேட்டுருங்க, மத்தியானம் போய் கேட்காதீங்க, காலையில் கேட்டுருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? அடுத்தபடி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இன்றைக்கும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் இருக்குது அப்படின்னா அதை காலையிலேயே முடிச்சிடுங்கோ, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது கொடுக்குற வேலையில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் உற்சாகமும் நடைபெறும் நாள். ஏன்னா காலையில் 6ஆம் இடமாகிய பகைரோண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், ஒரு ஆற்றல் அப்படியே அதிகரிக்கிறார். அதே சமயம் அவர் பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் அதிகரிக்கும்.
அதனால் இன்னைக்கு காலையில் ஆற்றல் அதிகரிக்கும், பிற்பகலுக்கு மேல் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உற்சாகம், அற்புதம். அதனாலே இன்னைக்கு கொஞ்சம் நல்ல நாள்னே எடுத்துக்கலாம். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் காலையில் இருக்கலாம், அதெல்லாம் அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் கவனமாக இருங்கோ. ஆனால் ஆற்றல் அதிகரிக்கிறதுனால கொடுத்த வேலையெல்லாம் நன்னா செஞ்சிருவேல், அதனால் கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நிதானமாக வேலை செய்கிறதுனாலே அற்புதமான பலன்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதேமாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஆஹா இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக துள்ளி குதிப்பீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்கோ, சரியா? அடுத்து இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் இன்றைக்கி நல்லபடியாக நடைபெறும். கல்வியில மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப ஆற்றலோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலில் ஆற்றலும் உண்டாகும் நாள். 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கனால காலையில் ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் அவர் பிற்பகலுக்கு மேலே 6ஆம் இடமாகிய பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் தான். இருந்தாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு, கரெக்டா? ஏன்னா என்னடா இது ஒரு இந்த வேலையெல்லாம் முடிய மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது. அது ஓரளவுக்கு நடைபெறும், கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் வேலை பளுலாம் குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் உற்சாகமாக ஒரு சில வேலைகள் எல்லாம் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நாள். கல்வியில் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவீங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் பிற்பகலில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். அற்புதம். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால ஒரு உற்சாகம் அப்படியே சல்லுன்னு இருக்கும். அவரே அப்படியே பிற்பகலுக்கு மேல் அவர் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதனாலே சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சில நேரங்களில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு உற்சாகமான ஒரு செய்தி அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒரு ஒற்றுமை இன்னைக்கு இருக்குங்க. இந்த வெளியூர் பயணம்லாம் திடீர்னு எடுத்துப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப சிறப்பாக பணிபுரிவீங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் இன்றைக்கி உடன்பிறப்புகளின் மூலம் சில பொறுப்புகள் கூடலாம். அதனாலேயே ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட ஒரு 4-5 பேர் சொந்தக்காரங்க வந்து கொஞ்சம் கலகலப்பாக பேசிட்டு போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது இன்றைக்கி அந்த இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது சொத்து சேர்க்கை அவங்களுக்கு உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் நீளம். வணங்க வேண்டியதையும் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் பிற்பகலில் உற்சாகமும் நிறைந்த நாள். அற்புதம். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரபகவான் குரு பகவானோட சேர்ந்துருக்கார் காலையில். அதனால தைரியம் அதிகமாக இருக்கும். அவரே பிற்பகலுக்கு மேல் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் இடம் அவருக்கு உச்சம். அதனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு. தைரியம் தைரியம் தைரியம், உற்சாகம் உற்சாகம் உற்சாகம். அதனால இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். குடும்பத்திலையும் சண்டை சச்சரவெல்லாம் இருக்காது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே சமயம் கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஆஹா அப்படி பின்னி பிடைஞ்சு பெடல் எடுப்பீங்க. சந்தோஷமாக இருங்கோ, அதுதான் ரொம்ப நல்லது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, அது போகிறோம். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதிரடியான சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக பலிதமாகும்.
அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப தைரியமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். கல்வியில் குழப்பமே இருக்காது அவங்களுக்கு. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலில் தைரியமும் நிறைந்த நாள். இன்னைக்கு உங்களுக்கும் சூப்பரான நாள். ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட சேர்ந்துன்னு உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போறார். அதே சமயம் சந்திர பகவான் பிற்பகலுக்கு மேல் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். 3ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். அதனாலே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை அற்புதமாக அனுபவிங்கோ. கரெக்டா? கணவன் மனைவி குடும்பம் இன்னைக்கு ரொம்ப சுபிட்சமான ஒரு போக்கு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த சலுகைகளை இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கிற சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எப்போ கேட்டிருந்த இந்த சின்ன சின்ன கடன்கள்லாம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இந்த தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நாள் அந்த சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படியே இருந்திருக்கு. வருமானம் வரவே இல்லை. நிறைய பேர்ட்டேருந்து வருமானம் வரல. அந்த டெட்டார்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த கலெக்ஷன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலே ஒரு உயர்வு இன்னைக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். ஜாலியாக வெளியில் சினிமா அது எதுன்னு போயிட்டு வாங்கோ. சரியா? கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட இடம்னு பதிலாக மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.